குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஊ ஊ ஊ என துவங்கும் பெயர்களை கூறுவோம் அப்படிங்கிற பகுதி எதை பார்க்க போகிறோம். பக்கம் 31. 31ல் மேலே பாருங்கள், பாடலாம் வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊனா எழுத்தில் பாடல் ஒன்று எழுதியிருக்காங்க. பாடலாமா குட்டீஸ்? பாடுவோமா? ஊரலில் எல்லை இடிக்கலாம். பாடுங்க குட்டீஸ். உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து பூரா ஊல ஸ்டார்ட் ஆகுது. உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். பூரா ஊல உச்சரிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊல உச்சரிக்கிற பாட்டை பாடலாமா குட்டீஸ்? பாடலாமா? பாட ரெடியாக இருக்கீங்களா? பாடுவோம். ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். அப்படிதான் அழகாக பாடுறீங்க. திரும்பவும் பாடலாம். ஓகேவா? ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். அவ்வளோதான் குட்டீஸ். இந்த பாடல் எந்த எழுத்துல வருது? ஊவண்ணா அப்படிங்கிற எழுத்துல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊ அறிவோம். ஊவில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு உப்பு. உப்புங்கிறது எப்படி இருக்குது? ஊ இப்பு உப்பு. உருளைக்கிழங்கு ஊருளை இக் கீழ இங்கு உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு ஊ ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? உப்புலையும் ஊருக்கு, உருளைக்கிழங்குலையும் ஊ இருக்குது. அதாவது எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல். உண்டியலில் பாருங்கள், ஊனா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. உ இன் டி எல் உண்டியல். உழவர். உழவர் உழவருங்கிறது யார்? விவசாயி. உழவர். பார்த்தீங்களா? ஊல தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊவண்ணா. ஊவண்ணாவில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஊதல். ஊதல்னா என்ன? விசில். ஊதல் ஊதல். ஊறுகாய். ஊறுகாய். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே ஊல தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல். ஊ இஞ்ச எல் ஊஞ்சல். ஊனாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊசி. ஊசி ஊசி. அப்போ ஊவண்ணாவில் தான் இதுவும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிரப்பு வேன் அப்படிங்கிற பகுதி எத்தனாவது பக்கம்னு பார்த்தீங்கன்னா 34வது பக்கம். 34வது பக்கத்தில் நிரப்பு வேன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதில் பின்னாடி உள்ள எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க, படம் போட்டிருக்காங்க. முன்னாடி உள்ள எழுத்துக்களை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கலாமா? இது என்னது? ஊதல். ஊவண்ணாவை இதில் போட்டுருங்க. அடுத்து கீழே என்ன இந்த படம் பேர் என்ன? உண்டியல். ஊனாவை இதில் எழுதிருங்க. இந்த படம் பேர் என்ன? ஊஞ்சல். ஊவண்ணாவை இந்த கோடில் எழுதிருங்க. அடுத்து என்ன படம்? உருளைக்கிழங்கு. உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு படத்தை போட்டிருக்காங்க. முன்னாடி ஊனாவை சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோவில் ஊனா ஊவண்ணா உள்ள
சொற்களில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.